Good morning, my dear students. I am A. Balasubramaniam, English teacher. Today I am going to teach the poem Castle, written by Edwin Muir. Please you take your English book, page number 19. Before starting our poem, I am going to discuss the author, Edwin Muir. Edwin Muir is a Scotland English writer. He is not only writer but also he is critic, translator, novelist. And in this poem, he wrote 6 stanzas. Each stanza has 5 lines and totally 30 lines in this poem. So the castle. What do you mean by castle? Castle means in Tamil கோட்டை. ஒரு கோட்டை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வலிமையாக இருக்கும். அங்கே அரசர்கள் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இளவரசர்கள் அவங்களாம் இருப்பாங்க. எதிர் நாட்டு மன்னர்கள் படையெடுக்கும் பொழுது அந்த எதிர் நாட்டு வீரர்களை தோற்கடிக்க பயன்படுத்தப்படும் இராணுவ ஆயுதங்கள், உணவுப் பொருட்கள் எல்லாம் வைக்கும் இடமாகவும் கோட்டை இருக்கும். இந்த போயத்தில் மொத்தம் 6 ஸ்டான்சாஸ் இருக்குது. த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டான்சாஸ் பார்த்திங்கன்னா அந்த கோட்டையின் வலிமை, வீரர்களின் வீரம், அதை பற்றி தான் பார்க்குறோம். அந்த ரிமைனிங் 4th, 5th, 6th ஸ்டான்ஸால் இந்த வலிமையான கோட்டை எவ்வாறு கைப்பற்றப்பட்டது அப்படிங்கிறத இந்த போயத்தில் பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, ஆல் த்ரூ தட் சம்மர் at ease we lay, and daily from the turret wall we watched the movers in the hay, and the enemy half a mile away. They seemed no threat to us at all. Again I read this first stanza. You just follow me. All through that summer at ease we lay, and daily from the turret wall we watched the movers in the hay, and the enemy half a mile away. They seemed no threat to us at all. The first stanza, before we starting explanation, I am going to discuss the hard words and its meaning. The first line, summer. You know very well about meaning of summer. Summer means கோடைகாலம். At ease means very easily. Lay means just படுத்திருத்தல். Turret wall means அந்த கோட்டையின் மேற்பகுதியில் இருக்கக்கூடிய டிஃபென்சிவ் வால். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன கேட்டிங்கன்னா டரட் வால்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சோல்ஜர் அந்த கோட்டையை சுற்றி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா யார் எனிமீஸ் வராங்களா, யாராச்சும் அட்டாக் பண்ணலாம் வராங்களா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, வாட்ச் பண்ணுற இடம் தான் அந்த டரட் வால். இந்த மூவர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோட்டையின் முன்பகுதியில் இருக்கக்கூடிய புல்வெளிகளில் புல்களை வெட்டுவர்கள் தான் அந்த மூவர்ஸ். புல்களை அழகுபடுத்துவர்கள் தான் என்ன பண்ணாங்க, மூவர்ஸ். எனிமி மீன்ஸ் எதிரி. மைல் மீன்ஸ் உனக்கு தெரியும், தூரத்தை குளிக்கும்போது நம்ம மைல்னு சொல்லுவோம். 2 மைல் இருக்குது, 3 மைல் தூரம் அப்படின்னு சொல்லுவோம், அதான் மைல். சீம்டு நோ த்ரெட்னா பயம், நோ த்ரெட்னா பயமின்மை. இதுதான் ஹார்ட் வேர்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ரைமிங் வேர்ட்ஸ் பார்ப்போம். லே, வால், ஹே, அவே, ஆல். இப்போ லே, ஹே, அவே இது ரைமிங் வேர்ட்ஸ். வால், ஆல் பார்த்திங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ். Now we are going to discuss the meaning of the first stanza. All through that summer at ease we lay. அந்த கோடை காலம் முழுவதும் நாங்கள் ரொம்ப ஈஸியாக இருந்தோம், இலகுவாக இருந்தோம், ரொம்ப படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். வீலே அண்ட் டெய்லி ஃப்ரம் தி டரட் வால், அந்த கோட்டையின் மேல் இருக்கக்கூடிய அந்த டரட் வாலில், அந்த வாலில் வி வாட்ச்ட் த மூவர்ஸ் இன் த ஹே. எதிரி வாட்ச் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை முன் இருக்கக்கூடிய புல்வெளிகளில் அந்த புல்களை வெட்டுவர்களை அளவுபடுத்துவர்கள் என்ன பண்ணோம், நாங்கள் வந்து மேலே வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். வி மீன்ஸ் சோல்ஜர், இராணுவர்கள். அண்ட் த எனிமி ஹாஃப் எ மைல் அவே, எதிராளி 1/2 மைல் தூரத்தில் இருந்தாலும்
தே சீம்டு நோ த்ரெட் டு அஸ் அட் ஆல். எங்களுக்கு எந்தவித பயத்தையும் எங்கள் மனதில் ஏற்படுத்தவில்லை. மறுபடியும் சொல்கிறேன். அந்த கோடைக்காலம் முழுவதும் நாங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக படுத்திருந்தோம். தினமும் அந்த கோட்டையின் மேல் இருக்கக்கூடிய மதில் சுவரில் நாங்கள் இன்னும் வாட்ச் பண்ணுவோம், கண்காணிப்போம். அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் கோட்டையின் முன் இருக்கக்கூடிய புல்வெளிகள், அந்த புல்வெளி அழகுபடுத்துவர்களை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அரை மைலுக்கு அப்புறம் இருந்தால் கூட, இனிமேல் இருந்தால் கூட எங்களுக்கு எந்தவித பயமும் ஏற்படுத்தவில்லை. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டான்ஸா. தென் கோயிங் டு டீச் செகண்ட் ஸ்டான்ஸா. ஃபார் வாட் வி தாட் had we to fear, with our arms and provender load and load, our towering battlements tire and tire, and friendly allies drawing near, and every leafy summer road. Again I read. For what we thought had we to fear, with our arms and provender load and load, our towering battlements tire and tire, and friendly allies drawing near, and every leafy summer road. The second stanza we are going to discuss the hard words meaning. Thought எண்ணம், fear means பயம், arms means here, weapons அதாவது ஆயுதங்கள், provender means food அதாவது உணவு தானியங்கள், டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோட்டையின் மேல் இருக்கக்கூடிய அடுக்கு போன்ற பகுதி. அந்த ஒவ்வொரு அடுக்குலையும் சோல்ஜர் நிற்பாங்க. அது எதிரியை சூட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இடம், எதிரியாளியை சுடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய இடம் வந்து அது டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ். டயர் அண்ட் டயர்னால் எங்களை ஒரு அடுக்கு இல்லை, அது மாதிரி அது நிறைய அடுக்குகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு அடுக்குலேயும் சோல்ஜர் என்ன பண்ணுவாங்க, எதிராளியை சூட் பண்ண ரெடியாக இருப்பாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்லி அலைஸ் ட்ராயிங் நியர், எங்கள் நட்பு நாடுகள் என்ன பண்ணுறது பக்கத்தில் எங்கள் நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எவரி லீஃபி சம்மர் ரோட்ஸ், லீஃபி சம்மர் ரோடு, சம்மரில் பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் இலைகள்லாம் ரோட்டில் அப்படியே விழுந்து கிடக்கும், எதிராளி வர்றது நல்லா தெரியும். ஸோ அந்த பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்னது, எங்களுக்கு பயமும் கிடையாது. ஃபார் வாட் வி தாட் ஹேட் வி டு ஃபியர், இதில் பார்த்திங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபியர், லோட், டயர், நியர், ரோடு. ஃபியர், டயர், நியர் இது ரைமிங் வேர்ட்ஸ். லோட், ரோடு இது ரைமிங் வேர்ட்ஸ். இப்போ மீனிங். ஃபார் வாட் வி தாட் ஹேட் வி டு ஃபியர், என்ன எண்ணத்துக்கு நாங்கள் பயப்படணும். வித் அவர் ஆர்ம்ஸ் அண்ட் ப்ரிவெண்டர் லோட் அண்ட் லோட், எதிராளிகளுடைய தாக்கக்கூடிய ஆர்ம்ஸ் என்ற வெப்பன்ஸ் எங்களுக்கு நிறைய இருக்குது. எங்களுக்கு இராணுவ வீரர்களுக்கு வழங்கக்கூடிய உணவுப் பொருட்கள் லோட் அண்ட் லோட் நிறைய எண்ணிக்கையில் அடங்காத இருக்குது, மலை போல் குவிந்து கிடக்குது. அவர் டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ் டயர் அண்ட் டயர், டயர்னால் ஒவ்வொரு அடுக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் கோட்டையின் மேல் இருக்கக்கூடிய அந்த டவரிங் பேட்டில்மெண்ட் சூட் பண்ணக்கூடிய இடமானது ஒன்று மட்டும் இல்லை, அடுக்கடுக்காக நிறையா இருக்குது. நாங்கள் ஈஸியாக எதிராளியை வாட்ச் பண்ணி எங்களால் 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட ஷூட் பண்ண எங்களால் முடியும். அந்த அளவுக்கு கோட்டை ரொம்ப என்னது வலிமையாக இருக்குது. அண்டு ஃப்ரெண்ட்லி அலைஸ் ட்ராயிங் நியர், அது மட்டும் இல்லாமல் நட்பு நாடுகள் எங்களுக்கு என்ன பண்ண வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எவரி லீஃபி சம்மர் ரோட், அந்த இலைகள் மரத்திலிருந்து இலைகள் விழுந்து என்னது அந்த கோடைக்கால ரோட்டில் என்ன பண்ணுறது எங்களை நோக்கி என்ன பண்ணாங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. தென் we are going to discuss the third stanza. Our gates were strong and our wall were thick, so smooth and high no man could win. A foothold there no clever trick could take us deter quick, only a bird could have got in. Again I read. Our gates were strong, our walls were thick, so smooth and high no man could win. A foothold there no clever trick could take us dead or quick, only a bird could have got in. In this stanza we discuss the hard words. Gates means நுழைவாயில், strong means வலிமையாக, wall means சுவர் மதில் சுவர், thick means தடிமனாக, ஹைனா உயரமான, ஃபுட்ஹோல்னா பொசிஷன் அமைப்பு, கிளவர்னா தந்திரமான, கிளவர்னா அறிவுத்தனமான, ட்ரிக்னா தந்திரமான, டெட்னா இறத்தல், குயிக்னா உயிருடன் இருத்தல், பேர்டுனா பறவை. ஹியர் ரைமிங் வேர்ட்ஸ் திக், ட்ரிக், குயிக்.
Then win, in. These are all the rhyming words. Then we discuss the meaning of third stanza. Our gates were strong. எங்களோட கோட்டையின் நுழைவாயில் ரொம்ப வலிமையானது. அவர் வால்ஸ் were thick. எங்களோட சுவரானது மதில் சுவரானது ரொம்ப தடிமனாக இருக்கும். ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை ரொம்ப மிருதுவாகவும் ரொம்ப உயரமாகவும் இருக்கும். நோ மேன் குட் வின். எங்களை அந்த கோட்டை மதில் சுவரை தாண்டி யாரும் எங்களை வின் பண்ண முடியாது. ஃபுட் ஹோல் தேர், அது அமைப்பு, அப்படிப்பட்ட அமைப்பு எங்கள் கோட்டையின் அமைப்பானது யாரும் ஈஸியாக எங்களை வெற்றி பெற முடியாத அளவில் மிக உயரமாகவும் மிருதுவாகவும் அந்த கோட்டையின் மதில் சுவர்கள் இருக்கும். நோ கிளவர் ட்ரிக், அறிவுத்தனமான தந்திரத்தாலையோ குட் டேக் எஸ் டேட்டர் குயிக், என்னது இறக்கவோ இல்லை உயிரினு கூட பிடிக்க முடியாது. ஒன்லி எ பேர்டு குட் கேவ் காட்டின், ஒன்லி பறவைகள் மட்டும்தான் எங்கள் கோட்டையின் உள்ளே வர முடியும் தவிர வேறு எந்த தனி மனிதனும் எதிராளியும் எங்களை என்னது பிடிக்க உள்ளே வர முடியாது. இல்லை ஒன்று இறப்பாங்க, இல்லை உயிரினா அவங்க தான் மாட்டிக்குவாங்க. Then we discuss the fourth stanza. What could they offer us for bait? What could they offer us for bait? Our captain was brave and we were true. There was a little private gate, a little wicked gate. The vision warder let them through. Again I read. What could they offer us for bait? Our captain was brave and we were true. There was a little private gate, a little wicked gate. The vision warder let them through. In this stanza, we discuss the hard words offer, வழங்குதல் கொடுத்தல், பெயிட்னா தூண்டில், கேப்டனா உனக்கு தெரியும், பிரேவ்னா வீரமான, ட்ரூனா உண்மையான, ப்ரைவேட் கேட்னா தனிப்பட்ட நுழைவாயில், விக்கெட்னா ஃபால்ஸ் அது கெட்ட, விக்கெட் கேட்னா சின்ன கேட் நுழைவாயில், விசென்னா ஓல்டு, வார்டர்னா பாதுகாவலன். Then we discuss the rhyming words bait, gate, true, through. These are all rhyming words. Then we discuss the meaning of fourth stanza. What could they offer us for bait? எங்களை என்ன தூண்டில் போட்டு எங்களை பிடிக்க முடியும்? எங்களை பிடிக்க முடியாது. எந்த ஆசை காட்டியும் எங்களை பிடிக்க முடியாது. பெயிட்னா இந்த தூண்டிலில் மண்புழு மாட்டி அந்த மீனை ஏமாற்றி என்ன பண்ணுற பிடிக்கிறது, அதான் தூண்டில், ஏமாற்றி பிடிக்கிறது பெயிட், டு டிசீவ் சம்திங். அவர் கேப்டன் வாஸ் பிரேவ், எங்களை எந்த தூண்டில் போட்டு எங்களை ஏமாற்றி எங்களை எந்த பொருளையும் காட்டி எங்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா அவர் கேப்டன் வாஸ் பிரேவ், எங்களோட கேப்டன் வந்து ரொம்ப பிரேவாக இருப்பார், ரொம்ப வீரமாக இருப்பார். அண்ட் வி வர் ட்ரூ, நாங்கள் அவருக்கு உண்மையாக இருப்போம். தெர் வாஸ் எ லிட்டில் பிரைவேட் கேட், ஆனால் இப்படிப்பட்ட கோட்டையில் ஒரு சின்ன தனிப்பட்ட ஒரு நுழைவாயில் இருக்குது. ஏ லிட்டில் விக்கெட் கேட், அந்த கேட் தான் எங்களை தலைகீழாக மாற்றினது, ஒரு தீங்கானது, தப்பான என்னது அந்த நுழைவாயில் வழியாக. இந்த விசன்ஸ் வார்டர் லெட் தம் த்ரூ, ஒரு வயதான பாதுகாவலன் எங்களுக்கு தெரியாமல் எதிரி என்ன பண்ணிட்டாங்க, அந்த கோட்டையின் உள்ளே அனுமதிக்கப்பட்டாங்க. இதுதான் என்னது எங்களுக்கு நடந்த ஒரு ட்ராஜடி. தென் வி டிஸ்கஸ் த ஃபிஃப்த் ஸ்டான்ஸா. ஓ தென் அவர் maze of tunnel stone grew thin and treacherous as air. The cause was lost without a groan. The famous citadel overthrown, and all its secret galleries bare. Oh, then our maze of tunnel stone grew thin and treacherous as air. The cause was lost without a groan. The famous citadel overthrown, and all its secret galleries bare. In this stanza, we discuss the hard words maze, conflicted, ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டு, ஒரு குழப்பமான, டனல்னா உனக்கு தெரியும் குகை, ஸ்டோன்னா கற்களான குகை, ஒரு குழப்பமான பாதை. இந்த கோட்டையின் உள்ளக்கூடிய பாதையானது வழியானது ரொம்ப குழப்பமாக இருக்கும், ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப இன்ட்ரிகேட்டான ஒரு பாத். க்ரூசின், ஆனால் அப்படிப்பட்ட கற்களான ஒரு கோட்டையானது ரொம்ப மெலுசு மாதிரி போச்சு. ட்ரெச்சரஸ் அஸ் ஏர், காட்டி கொடுத்து, ட்ரெச்சரஸ் மீன்ஸ் காட்டி கொடுத்தல், குரோன் மீன்ஸ் புல்லம்புதல், சிடடல் மீன்ஸ் கோட்டை, ஓவர்த்ரோ மீன்ஸ் கைப்பற்றப்படுதல், சீக்ரெட்னா ரகசிய, கேலரிஸ்னா அறைகள், பேர்னா வெற்றிடம்.
இதில் ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோன், grown, overthrown, air, bear. These are all the rhyming words of this stanza. Then we discuss the meaning of fifth stanza. Oh, then our maze of tunnel stone. எங்களுடைய கற்களான ஒரு குறுகிய ஒரு குழப்பமான ஒரு பாதையானது இன்றைக்கி ரொம்ப மெலிசு மாதிரி இருக்குது, ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு, காற்றை போல். எதனால் கேட்டிங்கன்னா அந்த காட்டி கொடுத்தனால, எங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஓல்டு மேன் வார்டர் காட்டி கொடுத்தனால இன்றைக்கி ரொம்ப என்னது ரொம்ப கடுமையான கோட்டையானது இன்றைக்கி ரொம்ப வலிமையிலிருந்து காணப்படுகிறது. இந்த காஸ் வாஸ் லாஸ்ட் வித்தவுட் எ க்ரோன். காரியம் நடைபெற்றது, கோட்டையானது கைப்பற்றப்பட்டது, ஆனால் எந்த புலம்பலும் இல்லை. த ஃபேமஸ் செடரல் ஓவர் த்ரோன். இந்த புகழ்பெற்ற கோட்டையானது கைப்பற்றப்பட்டது. அண்ட் ஆல் இட்ஸ் சீக்ரெட் கேலரிஸ் பேர். எங்கள் ரகசிய அறைகள் எல்லாமே சூறையாடப்பட்டன, கைப்பற்றப்பட்டன. தென் வில் டிஸ்கஸ் தி லாஸ்ட் stanza. How can this shameful tale be told? I will maintain until my death. We could do nothing being sold. Our only enemy was gold, and we had no arms to fight it with. Again I read, how can this shameful tale be told? I will maintain until my death. We could do nothing being sold. Our only enemy was gold, and we had no arms to fight it with. We discuss the word words meaning shameful, அசிங்கமான, அருவருப்பான, வெட்கப்படக்கூடிய. மெயின்டைன், பிலீவ். டெத், இறப்பு. சோல்டு, விற்றல். எனிமி, எதிரி. கோல்டு, தங்கம். ஆர்ம்ஸ், வெப்பன். ஃபைட், சண்டையிடுதல். ரைமிங் வேர்ட்ஸ் டோல்டு, சோல்டு, கோல்டு. டெத், வித். these are the rhyming words. Then we discuss the meaning. How can this shameful tale be told? இப்படி ஒரு அசிங்கமான ஒரு செயலை, எங்களுக்குள்ளே இருந்து காட்டி கொடுத்த ஒரு செயலை நான் எப்படி வெளியே சொல்கிறது? ஐ வில் மெயின்டைன் அன்டில் மை டெத். நான் இறக்கும் முறையில் மனசுக்குள்ள வச்சுருப்பேன். வி குட் டு நத்திங். எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. பீயிங் சோல். எங்கள் கோட்டையை விருப்பதை தவிர. அவர் ஒன்லி எனிமி ஸ்கூல். எங்களுக்கு எதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா தங்கம் தான். அண்ட் வி ஹேட் நோ ஆர்ம்ஸ் டு ஃபைட் இட் வித். அதுக்கு எகென்ஸ்டாக எங்களால் போர் பண்ண முடியல. இப்போது ஒரு ஃபிசிக்கலாக அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா ஈஸியாக நாங்கள் நிறைய வெப்பன்ஸ் இருக்குது, நிறைய சோல்ஜருக்கு அட்டாக் பண்ண முடியும். ஆனால் துரோகத்தால் இந்த வலிமையான கோட்டையானது இன்று கைப்பற்றப்படும் பொழுது அந்த துரோகத்தை எங்களால் எதிர்த்து போராட முடியலை. இன்றைக்கி வலிமையான கோட்டையானது இன்று அழிந்து போயிடுச்சு. இதுதான் அந்த போயத்தோட எக்ஸ்ப்ளனேஷன். தென் ஐ ரீட் ஆல் தி ஸ்டான்சஸ். All through that summer at ease we lay, and daily from the turret wall we watched the movers in the hay, and the enemy half a mile away. They seemed no threat to us at all, for what we thought had we to fear. With our arms and provender load and load, our towering battlements tire and tire, and friendly allies dying near, and every leafy summer road. Our gates were strong, our walls were thick, so smooth and high no man could win. A foothold there no clever trick could take us dead or quick, only a bird could have got in. What good they offer us for bait? Our captain was brave and we were true. There was a little private gate, a little wicked gate. The vision warder led them through. Oh, then our maze of tunnel stone grew thin and treacherous as air. The cause was lost without a groan, the famous citadel overthrown, and all its secret galleries bare. How can this shameful tale be told? I will maintain until my death. We could do nothing being sold. Our only enemy was gold, and we had no arms to fight it with. Thank you for watching my videos. Thank you.